அடுத்த ட்ரெயின் மலை சார்ந்ததுன்னா கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். அதுவும் பாருங்க இங்கே கூடுதலாக இந்த அணிலாம் நிற்கிறான் மேர அணி அங்கோ. இப்போ ட்ரெயின் வந்து கொழும்புலேருந்து வாரேன் இல்லையா, கண்டிலேருந்து வர்றது. நான் இந்த பக்கம் தான் போப்பேன். இந்த பக்கம் போனால் பார்க்கலாமா, நாங்கள் வாங்க ட்ரெயினுக்கு ஆக்கள் நிற்கணும் போல். எங்கே போகிறதுக்கு இந்த இதில் பார்ப்போம். இதுதானே இதால் போகுது. மலைக்கு மேலே இருந்தால் நல்ல வெயில் அடிக்குது, சூரியன் இருக்குது. மலைக்கு கீழே இருந்தால் இன்னும் ஆக்கள் நிற்கிறோம். என்னதுக்கு நிற்கிறோம்னு தான் தெரியணும். அஞ்சாள் பக்கம் தான் போடுறாங்க. ட்ரெயின் பாருங்க சத்தங்கிறது கரையாக நடந்து போகிறப்ப அதை பாருங்க கம்பி வச்சுக்கிறோம். இந்த இடம் அந்த மலை சார்ந்ததுன்னா கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். அதோட அந்த ஈர வேலையாக வெட் சீசனாக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெயில் அனல் போடுறது. வெயில் வந்தால் தாங்க இல்லாது, மழை வந்தால் தாங்க இல்லாது. இல்லை ரெண்டு 3 ட்ரக் இருக்குது. சொல்கிற அளவுக்கு பெரிய ஸ்டேஷன் இல்லை, சின்னந்தான். ஆனால் நிறைய சுற்றுலா பயணிகள் தேடி வருகிறோம். இந்த கிளைமேட் காலநிலை இஞ்சத்திய மக்கள் இந்த உபசரிப்பு அதுகளுக்கு இஞ்செல்லாம் நல்ல பூக்களெல்லாம் நல்ல வடிவாக வளருமே. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. நாம் வந்த பாதை வெல்கம் டு எல்லா. கடைசியாக நான் யாழ்ப்பாணத்துலேருந்து எல்லாவுக்கும் வந்துட்டேன். தேர்ட் கிளாஸ் ரிசர்வேஷனா எல்லா. அவங்க வந்தால் பெரிய போட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ மீன்ஸ் கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்காம் இந்த இடம். அப்பா, கடல் மட்டத்திலேருந்து 1 கிலோமீட்டர் உயரம்னா யோசிச்சு பாருங்க. இதே விட 1 கிலோமீட்டர் உயரமும் இருக்குது, 4 கிலோமீட்டர் உயரமும் இருக்குது. காஃபி ஷாப், சின்ன கடை, காஃபி ஷாப். தமிழாக்கான கடை பாருங்க. என்ன கடை வச்சிருக்கணும் இல்லை. மேடை 2வது பிளாட்ஃபார்ம் எல்லாம் போகிறதுக்கு வந்துருக்காங்களா, சும்மா இந்த ஸ்டேஷனை பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க. லக்ஸல பிளாட்ஃபார்ம் 1. இல்லை இந்த இடத்துலேருந்து எப்படி நல்ல வடிவாக இருக்குது. பச்சை பசங்க வந்து எல்லாம் இந்த மலைப்பகுதி அங்கால. இது ஒரு ரெஸ்டாரண்ட். நேற்று இரவு வந்துடுறாங்கன்னா இங்கே தான். அடுத்த ட்ரெயின் வரப்போகுது கூட. இல்லை 9:40 வரும். ட்ரெயின் நம்பர் எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. குருவி கூடு. டிக்கெட் எங்கே எடுக்கிறேன்னு தெரியல. டிக்கெட் கவுண்டர் போயிருக்கேன்.
இதான் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்திருக்கணும். இதுலேருந்து நுரலியா, ஹப்தலே மற்ற நானோயா அதெல்லாம் நுரலியாவிலேருந்து பக்கத்தில், நுரலியாவுக்கு நேராக போகாது. ட்ரெயின் போகுது பாருங்க. இது வந்து நானோயா போகிற ட்ரெயின். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்கணும். இல்லை இந்த ட்ரெயினுக்கு பின்னுக்கு தான், ட்ரெயின் போன பிறகு போட்டால் மட்டும் சரியா இல்லை மாதிரி நம்பாங்க. அவங்க மட்டும் இருக்குது, தொங்கல் மட்டும். அவ்வளோ இதுதான் இந்த ட்ரெயின். அப்புறம் ஒரு நாள் போய் காட்டுறேன் நான் வந்து. நீங்கள் டிக்கெட் வந்து இதுலேயே புக் பண்ணலாம் கவுண்டர்லேயே. முழுக்க முழுக்க வெளிநாட்டு வெள்ளைக்காரர் தான் பாருங்க. ஹலோ இல்லை அந்த தொங்கல் மட்டுமே இருக்கு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் இந்த பக்கம் தான். இதுக்குள்ள கடையும் இருக்குது, கேன்டீன் இருக்குது. பர்ஃபெக்ட் கேன்டீன் எல்லாம் இருக்கணும் பாருங்க. ரயில்வே போலீஸ். இப்போ நான் என்னென்னா இதில் இருந்து தான் இறங்கி போக போகிறேன். ட்ரெயின் போகுது பாருங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இந்த பக்கம் போனால் நுரலியா போகலாம். மிஞ்சாலி பக்கம் போனால் தான் அந்த நைனாச் பிரிட்ஜுக்கு போகிறது. கேட்டுட்டு போவோம். போன ட்ரெயின் நின்றுட்டு என்னதான் ட்ரெயினில் போனாலும் நடந்து போகிற அளவு நடந்து போனால் வர அந்த சுகம் கிடைக்காது. அதுக்கு காரணம் வந்து பார்த்து பார்த்து கொண்டு போகலாம். ட்ரெயினில் போனால் அது நல்லா தான் இருக்கும். இப்போ நான் என்னண்டா நடந்து போகிறேன். போகிற வழியில் ஜம்பு கேமரா இந்த பிடுங்கி போட்டாங்க. இதா பாருங்க, இது இதில் ஒன்று தான் கிடக்கு. அதையும் பிடுங்கி போட்டாங்க. எல்லாம் மெரானில் கூடுதலாக வாரு. இது ரயில்வே கார்ட்ட வீடு, ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க. ட்ரெயின் வார ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த வழியால் தான் ட்ரெயின் வரும். பெஞ்சால் பக்கம் தான் போவோம். மலை சார்ந்த இடமும் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டான். ட்ரெயின் அடிபட்ட ஆள் மண்டையை போட்ட கதையும் கேள்விப்பட்டான். என்ன நடக்குதோ தெரியல, பார்ப்போம். $2,002 கிலோமீட்டர் போய் பார்ப்போம்.
மழையும் பெறப்போதோ என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாவிலேருந்து வேறு இடம் போகிறதா இருந்தாலும், எங்கே போகிறதா இருந்தாலும், முதலாவது வந்து நீங்கள் நேரத்துக்கு புக் பண்ணணும், இல்லை வந்து டிக்கெட் எடுக்கலாம். இதுக்குள்ள ரயில்வே ட்ரெக்கை போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் புக் பண்ணலாம். இந்த பாதையால் போகணாமன்ருக்காங்க. இதுக்குள்ள ரயில்வே காணவே இல்லை, ட்ரெக் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன வேறு பாயிண்ட்ஸ் வேணுமோ உண்மையாக தெரிகிறது என்னன்னு. இப்போ எந்த ஒரு இடத்துல இருக்காந்தாங்க நல்ல உலகத்திலாமல் இருக்கு ட்ரெயின். ஜாலியெல்லாம் மாக்கல வீடுகள். இதில் போய் பார்ப்போம். என்ன இங்கே அட்டையால் நிற்குமான்னு சொல்கிறவ செய்யது ஹாஸ்டல்கள், ரூம்கள், ஹோட்டல்கள். இதில் ஏறி போய் பார்க்கலாம். பாம்புன்னுட்டாங்க தெரியாது. வா ஜியோ பாருங்க, இந்த வியூவை பாருங்க. வந்த பாதை எல்லாம் இந்த மரங்களுக்குள்ளுக்கு தான் ஹாஸ்டல் ஹோட்டல் எல்லாம் காட்டிடுங்க. சுற்றுலாவில் தெல்ல சிறந்து போலாங்கிற இடம் இது. இந்த எனக்கு இதை பார்க்க இந்தோனேசியாவில் மேடானில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிகளுக்கு போன ஞாபகம் வருது. அங்கேயும் இப்படித்தான் 5077 போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு ரயில்வே ட்ராக் தான் பாருங்க. இப்போ பாரதா இருந்தால் இந்த பக்கத்தில் என்ன ட்ரெயின் வரும் வரைக்கும் கவனமாக பார்த்து போக வேணும். மணிஞ்சால மேலே பகுதி அங்காளி பக்கம் மேலையெல்லாம் இருக்குமே, அது விழுந்தாலும் தெரியாது. நல்ல இடம் தான். அந்த உயரத்தில் கொண்டு பியாரையை கட்டி வச்சுக்காங்க பாருங்க. இது எலக்ட்ரிசிட்டியோ இன்னொன்று என்ன பண்ணால் ஒன்றும் முடியல. ரேடியோ சிக்னல் போகிறதா இருக்கும். ஒரு மலையை குடைஞ்சி தான் இந்த ரயில்வே ட்ராக் கட்டியிருக்கிறோம். இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த இடங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ரங்கினண்டா முழுக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட. நான் என்னண்டா இப்போ நான் சும்மா மேலோட்டமாக காட்டிப்பட்டு போக மாட்டேன். திருப்பி வருவேன் ஒரு நாளைக்கு. இதுக்குலாம் இப்போ போக போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளே ஒரு ஊற்று தண்ணி பாருங்க. அதுக்குள்ளே மீன்கள் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளால ட்ரெயின் போகிற பஸ்ஸுகள் போகிறது பாருங்க. மேலே ட்ரெயின், கீழே பஸ். இதெல்லாம் அந்த காலத்திலே போடப்பட்ட ரயில்வே ட்ராக்குகள், வெள்ளக்கார காலத்தில். இன்னும் வரமாடாப்பா சோக்கு மாறி கிடக்கான. என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சினா, இந்த எல்லாம் இடத்துல வந்து சுற்றுலா பயணிகள் கூடுதலாக, அதுவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வாரத்தில் $, நல்லா புலங்கிறதுல போல். என்ன காரணம் இங்கே வந்து இந்த எல்லாவில் இருந்து குறிப்பிட்டாங்க நூறு அதில் போகிறதுடைய ட்ரெயின் டிக்கெட்டுன்ற விலை சாதாரணமாகவே 1200 கிட்ட வருது. நான் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வர்றது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கூட 3000 டிக்கெட். ஆனால் இந்த எல்லாண்ட பகுதிக்குள்ளுக்கு வந்துட்டீங்களாண்டாலே உங்களோட கோவா மற்றது வேறு இடங்கள், பாலி கூட எனக்கு அவ்வளோ செலவாகினதில்லை. இங்கே என்ன சொல்ல, எல்லாம் யூரோ மற்றது வந்து US, அமெரிக்கன் $, அந்த கணக்கெல்லாம் வருது இங்கே பெறுமதிகள். அப்படின்டா அப்படித்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும், ரூம், ஹாஸ்டல் எல்லாமே அப்படித்தான். இதோ பாருங்க. அதுக்காண்டி நீங்கள் வர வேண்டாம்னு சொல்ல வரையில. இங்கே நிலைமை அப்படி. உள்ளூர் மக்கள், சாதாரண ஒரு குடிசையில், அதாவது சாதாரண ஒரு மக்கள் குடிமகன் வந்து இங்கே வந்து தங்கி அனுபவிக்கிறன்ற வந்து கேள்விக்குறி.
அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சுற்றுலா பயணிகள் அதிகம் பெறத்தால் அந்த தரம் வந்து நல்லா பேணப்பட வேணுன்றதால நல்ல தரமான பொருட்கள் தரமான சேவையை வந்து வழங்குறதாலையும் அதன் பெறுமதியும் கூடவே இருக்கலாம். தரமான சேவை இல்லாட்டி சுற்றுலா வந்து அவ்வளோத்துக்கு சிறப்பாக இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அதுவும் ஒரு காரணம். நாங்கள் குறை சொல்லலாம். அது இங்கே காய்ச்சிருக்க கொய்யா, பிஞ்சு கொய்யா நல்லா இருக்கு. கொய்யா தானே அவ்வளோ பிஞ்சு பிடிச்சி காய்ச்சிச்சுன்னா சாப்பிட்டு போகலாம். இங்கே பழங்கள் மற்றது நல்ல இலை வகைகள் அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். தேயிலை சொல்லி வேலை இல்லை. இப்போ எல்லாம் வந்து இன்னொரு பாலத்துக்கு வந்துடும். நிறைய டனல் இருக்குது. இது டனல்னு சொன்னால் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை எங்கே போகுதுன்னு சொன்னால் ஒரு ரோட்டுக்கும் இன்னொரு ரோட்டுக்கும் தொடர்பு. அதடி தான் வந்துருக்குறோம். பாருங்க அப்பா, மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி சொல்ல வேணும். வயல் நிலங்கள் இங்கே ஒரு பூ விழுந்தா சரி. உங்களோட வடிவான இடம் பாருங்க, பச்சை பசிலன் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. ட்ரெயினில் போகிறத விட நடந்து வர்றதுக்கு மேலே நல்லா தான் இருக்குது. இந்த சத்தம் இது என்ன இது? பிலாமரம். அந்த வீடு இருக்குது பாருங்க. அடியில் என்ன ரெஸ்டாரண்ட்டை போய் பார்ப்போம் என்ன மாதிரியா. என்ன இது ஆக்கள் ஏறுறது குடிக்கிற மாதிரி என்னென்னு தெரியல. நாளைக்கு இந்த மலைகள் இந்த பாறைகள் வந்து உருண்டோடி அனுப்பணும் மண் சரிவு. அதுக்காண்டி இந்த நெட் போட்டு வச்சிருக்கணும். இது என்ன இது? கைமரமோ என்னன்னு தெரியல. இதுலேயும் ஒரு ஆக்கள் வீடோ ரெசார்ட் அறியல. என்ன கீழே தேயிலை தோட்டம் உங்க பாருங்க. அது இந்த குருத்தைத்தான் உள்ளி எடுக்கிறவ. வித்தியாசமான பூக்கண்டுகள் பாருங்க. எனக்கு இந்த பூக்கண்டுகள் பார்க்க தான் நல்ல வடிவாக இருக்குது. இது சுண்டாங்கத்திரியோ வேறு ஏதோ ஒன்று. கீழே இந்த உயர்த்தி மேலே கட்டி வச்சுக்கணும். சரி, இந்த இடத்த விட்டு போவோம். இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த கரையோடைய வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்கள் இருக்குது, குட்டி குட்டி உணவகங்கள். அதுக்கு காரணம் என்ன, இந்த பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் நடந்து எல்லாருக்கும் இந்த ட்ரெக்கிங் மாதிரி போகிறவன். இப்போ நானும் அப்படி தான் போகிறேன். உங்கள் காட்டுறங்க இருக்குது. அது ஜிம் எல்லாம் இருக்கும். தெரியலை என்ன உணவுகளான்ட்டு போய் பார்த்துட்டு. இங்கே கூடுதலாக வந்து ஆங்கில உணவு தான் இருக்கா. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், பிரெட் அண்ட் டீ, காஃபி அதெல்லாம். இங்கே சோறு கிடைக்குமோ தெரியல. அதே வழியாக சரி. சிண்ட்ரெல்லா நெஸ்ட் என்ன உணவகம். Making headlines this song. Ministry of Health launches new guidelines to ban online food in school canteens. Japan quintuples breakfast price hike since 1978. What a breakfast. England topped 12 World Test Championship points for Can you cut? in Oval Test. Taking 40 minutes in detail. News first headline. Roti item. Why pay more when you don't have to? Arbico Furniture is beating inflation with all prices on a huge range of sofas, plus an extra 30% off. And yes, you can take up to 60 Only months breakfast, to pay. lunch. Upgrade your whole Breakfast, selection. lunch Visit and Arbico dinner Furniture today. also. To make your vehicle dream a reality and to make your Roti favorite item, vehicle noodles your own item, with installments that match your fried income. rice, Come to Sampath Bank for the fastest, Kottu. most reliable leasing facility at the lowest interest rates. இப்போ காலமே கொத்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிடணும்.
இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன், மழையும் பெற போகுது. ஒரு சனவும் இல்லை, நான் மட்டும்தான் நடந்து போகிறேன். ஆக்கள் இருக்கிறதுக்கெல்லாம் செய்து வச்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்தவங்கள இயங்கல. அப்புறம் இந்த பக்கம் நடந்து போய் பார்ப்போம், ஏதோ இருக்குது. திருப்பி வார வழி தானே, ட்ரெயின் இந்த பக்கம் வர்றதுக்கு முதல் நாங்கள் இஞ்சாலி பக்கம் படிக்கணும். இந்த ட்ரெயின் வந்துச்சுண்டா இந்த அதை கடந்து போகிற ஒரு ட்ரெயின் தான் அங்கேருந்து வர்றது. சரியோ 2 கிலோமீட்டர்ண்டா பாருங்க, அவன் எங்கேயும் இருக்கு நடந்து போவா. எல்லாம் இதில் இருக்க குட்டி ரெஸ்டாரண்ட் உணவகம். கோல்டன் ஆப்பிளா, ரைஸ் அண்ட் கறி எல்லாம் இருக்குது. நான் ஆக்கலை காலையில் இங்கே உள்ளுக்கு போகணும். பசிக்கு பார்த்தா ஆக்கலை காலையில் இல்லைண்டா டூரிஸ்ட் இல்லாட்டி துறக்க மாட்டேன் போல். இது என்ன ஆகல வீடும் ஃபேஷன் ப்ரூட். இதில் எப்படிங்க இதில் என்ற டூரிஸ்ட் ஆகலாம் அறியணும். இது டோக்கி பாய். இங்கே நல்லா பூவெல்லாம் இருக்கு. என்னட்டா போகிற இடம் எல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு சமையல் செய்து அதில் ஆக்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். என்ன வியூ! இந்த அதில் ஒரு சமையல் அடுப்பு பாருங்க. இந்த வியூக்கு தான் காசு. தோட்டம்னா சும்மா தோட்டம் இல்லை, என்ன தோட்டம் மட்டும் எனக்கு எதிர்த்து போய் பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்குது ஸ்லீப்பர் கட்டையால். இந்த அந்த காலத்தில் போடப்பட்ட இரும்பு போல பாருங்க, வெள்ளக்கார காலத்தில். பைத்தங்கோடி அது இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. பைத்தங்காய் தோட்டம் பாருங்க, பைத்தன் தோட்டம். அப்போ நிற்கணுமோ? ஹலோ, ஆட்ட ஃபோன் அடிக்குது. அப்படியே ஃபோன் அடிக்குது, ஆட்டேன்னு தெரியல. டனலை தாண்டணும் சரியோ, இல்லாட்டி காடும் சிக்கல். அப்பா எந்த பெரிய சுரங்கம்! சுரங்கம் அந்த காலத்திலேயே வெள்ளக்காரன் காலத்திலேயே கண்டிட்டேன். வௌவால் எல்லாம் சுத்தம். கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் சுரங்கம். ஏய் வா.